வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 யோவான் 2வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். கள்ள உபதேசங்கள் மிகுந்து காணப்பட்ட ஆதி திருச்சபையின் காலங்களில் விசுவாசிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை யோவான் இந்த பகுதியிலே அறிவுறுத்துகிறார். 18வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிள்ளைகளே, இது கடைசி காலமாயிருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுது அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாயிருக்கவில்லை. நம்முடையவர்களாயிருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாததினாலல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதினாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராததென்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வாழுகிற இந்த காலத்திலும் கள்ள உபதேசங்களும் தவறான உபதேசங்களும் பெருகியிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின இந்த அறிவுரையான காரியங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கும் அது பிரயோஜனமாய் இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் வாசித்த இந்த வேத பகுதி அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு சொல்லுகிற காரியம், திருச்சபையே நீங்கள் அறிவோடு இருங்கள் என்று நமக்கு கற்றுத்தருகிறார். வேத வார்த்தைகளை முக்கியப்படுத்தும் போதனைகள் இன்றைக்கு குறைந்து காணப்படுகின்றன. சத்தியத்தை அறிகிற அறிவினால் நாம் நிறைந்திருக்க வேண்டும் என்பதை இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். யோவான் நாட்களிலும் அவ்வாறே காணப்பட்டதால் இப்போதகங்களை கொடுப்பவர்களை இனங்கண்டு கொண்டு அவர்களுக்கு விலகியிருக்க வேண்டும் என்று யோவான் கூறுகிறார். நாம் எப்படி இந்த கள்ள போதகத்தை இனம் கண்டுகொள்வது? 1 யோவான் 4வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனாலே உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அது கள்ள போதனையின் ஆவி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கள்ள போதகர்களது தோற்றம், புத்தி கூர்மை, தைரியம் போன்றவை நம்மை திணற வைக்கின்றன. இவர்களது போதனைகள் வேதத்தை அடிப்படையாக கொண்டிருப்பது போல் தோன்றும், ஆனால் உண்மையல்ல. பலர் வழி தவறி போக காரணம் வேதத்தை பற்றிய அறிவு இல்லாததால் தான். இரண்டாவதாக 23வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கும்போது, அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் திருச்சபைக்கு நிலைத்திருங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். ஆதி அப்போஸ்தலரிடமிருந்து பெற்ற போதனைகளிலே நிலைத்திருக்க யோவான் அறிவுறுத்துகிறார். அடிப்படை உபதேசங்களில் நிலைத்திருக்கும் போது நித்திய ஜீவனையும் அபிஷேகத்தையும் நாம் பெறுகிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அரசன், தீர்க்கன், ஆசாரியன் ஆகிய 3 பேர்கள் அபிஷேகிக்கப்படுவார்கள். ஆனால் இப்பொழுது யாவரும் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகத்தை பெறுகிறார்கள்.
அபிஷேகம் என்பது தேவ வசனத்தின் நிறைவும் தெளிவும் என்ற பொருளில் கொள்ளப்படுகிறது. மூன்றாவதாக 28வது வசனம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது தைரியம் உள்ளவர்களாயிருங்கள் என்று யோவான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கள்ள உபதேசங்களுக்கு விலகியும் அவைகளை பின்பற்றாமலும் இருப்பவர்கள் கிறிஸ்துவின் வருகையின் போது ஏற்ற பலனை பெறுவதால் விசுவாசிகள் தைரியமாயிருக்க வேண்டும் என்று யோவான் கூறுகிறார். அந்த தைரியம் இயேசுவில் நிலைத்திருக்கும் போது மட்டுமே வருகிறது. எனக்கருமையானவர்களே, கடைசி காலமாயிருப்பதால் விசுவாசிகள் நாம் அறிவோடு இருக்க அழைக்கப்படுகிறோம், நிலைத்திருக்க அழைக்கப்படுகிறோம், தைரியம் உள்ளவர்களாயிருக்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.